ரெகுலர் லைஃப்ல வந்து நிறைய மோட்டிவேஷன் ரிலேட்டடா புக்ஸ், ஸ்டோரிஸ் எல்லாமே படிப்போம். ஆனா நமக்கு அதுல என்ன மோட்டிவேஷன் ரிலேட்டடா நம்ம எடுத்துட்டு போறோம்னு தெரியாது. ஆனா அதை வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து நம்ம கோட்ஸ் புக்ல பாக்குறோம். யார் கையில எல்லாம் கோட்ஸ் புக் இருக்கு, கையில எடுத்து வச்சுக்கிடலாமா? இன்னைக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது பர்த்டேஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணலாம். அது ரிலேட்டடா உங்களுடைய டேட்ல நம்ம கோட்ஸ் வந்து ரீட் பண்ணலாம். நம்ம எம்என்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் வேற யாராவது இருந்தாங்களோ அவங்களே பர்த்டே டீட்டெயில் ஷேர் பண்ணலாம். என்னை ஏமாத்துனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் இன்னும் கவனமா இருப்பேன். என்னை ஏமாத்துனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் இன்னும் கவனமா இருப்பேன். இதுல என்ன புரியுது, யாருக்கு என்ன புரியுது சொல்லலாம். என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லலாம். எவ்வளவு தூரம் ஏமாத்த முடியுமோ ஏமாத்துங்க, அதுல இருந்து கத்துக்கிறோம். இனிமேல் ஏமாறாம நான் மைண்டியை மாத்திக்கிறேன், அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு ஏமாத்துங்க. நான் ஏமாந்துக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு நான் அடுத்த நெக்ஸ்ட் நான் வந்து ஏமாறாம எனக்கு இல்லையே நானே புதுப்பிக்க முடியும். எவ்வளவு பேர் ஏமாந்துட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். புவனேஸ்வரி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, சொல்லலாம். அடுத்து ரேவதி ஷேர் பண்ண ரெடியா இருக்கலாம். சார், இப்போ நம்ம கரெக்டாவே பண்ணிட்டே இருக்கிறோம்னா எது தப்புனே தெரியாது. நம்மள ஒருத்தவங்க ஏமாத்தும் போதுதான் இது தப்பு அப்படிங்கிறதே நம்மளுக்கே தெரியும். ஸோ அப்ப நாம அடுத்த டைம் அந்த விஷயத்த செய்யாம இருக்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து நம்பிட்டே இருப்போம் ஒருத்தவங்கள, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். பட் அவங்க ஏமாத்தினா தானே அவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு டைம் நம்ம அந்த மாதிரி யார்கிட்டயுமோ இல்ல அவங்க கிட்டயுமோ திரும்ப ஏமாறாம இருக்கலாம். சோ அதனால ஏமாத்துங்க, நான் கத்துப்பேன் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. எஸ், இந்த மாதிரி ஏமாந்தவங்க நிறைய பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது ஷேர் பண்ணலாம். எஸ், ஏமாந்துக்கிட்டு நிறைய கத்துக்கிட்டு இருப்பீங்க. யாருமே அப்படி ஏமாறாம இருந்திருக்க மாட்டோம். எல்லாருமே சம்டைம்ஸ் ஏதாவது ஏமாந்துருப்போம். அவங்களுடைய இதே எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். இப்படி கேட்டீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க? யார் ஏமாந்தது சொல்லுவாங்க? ரேவதி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, சொல்லலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த வேர்டு எனக்கு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நிறைய டைம் இது நடந்திருக்கு. பட் ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த வேர்டு கேட்ட உடனே. நம்ம நிறைய பேரை நம்பி நம்பி ஏமாந்துருப்போம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அன்பு அப்படின்ற விஷயத்துலதான் நிறைய ஏமாந்துருக்கேன். அது ஃபேமிலியா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஸோ இப்ப ஜாயின் பண்ணிருக்க ஒர்க்கா இருந்தாலும் சரி. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். காலையில இருந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாவே இருந்தது. ஸோ ஏமாத்துறவங்க ஏமாத்துட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு காட் என்கிட்ட பேசுற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. ஸோ இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல சார். தேங்க்யூ. இன்னும் வந்து இன்னும் எம்எம்ஜி பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு அப்செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இவங்களாம் நமக்கு நியாயமா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது வந்து நடக்காது. அது வந்து நீங்க இந்த ஒரு வருத்தம் நமக்கு எப்போ வராது அப்படின்னா, நீங்க முதல்ல முடிவு பண்ணிட்டீங்க இது என்னைக்கு ஏமாத்தும், இது என்னைக்கு விட்டுட்டு போவோம், இது என்னைக்கும் நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணும், நம்பிக்கை இருக்காது அப்படின்னு நமக்கு முதலே தெரியணும். இந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்க முதல்ல வச்சிட்டீங்க அப்படின்னா, அவங்க நம்மளை ஏமாத்தும் போது தெரியும் நீ எனக்கு முதல்ல தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு. நான் எந்த அளவு இதை சொல்லுவேன்னா, யாரும் கூட 10 வருஷம் 20 வருஷம் இருந்தா கூட அவங்கள கூட நம்பக்கூடாது. அதுக்கப்புறம் கூட அவங்க எப்போது உங்களை ஏமாத்தலாம். ஏமாத்துறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்களோட பாலிசியில அது கரெக்டா இருந்திருக்கு, உங்களோட லிஸ்ட்ல அது தப்பு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஏதாவது விஷயத்த அவங்களால கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால அந்த தப்பு நடந்திருக்கு. ஏமாத்துறது வந்து ஒரு டிசிஷன், ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா இது பண்ணலாம், தப்பு கிடையாது அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம். நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தை கொண்டும் அது நம்மளை எங்கேயும் பாதிக்க கூடாத மாதிரி நம்ம முதல்ல இருந்தே பார்த்துக்கணும். அறிவுலன் வீட்டில் நாங்கள் பொறுக்கடி எல்லாரும் பெரிய ஒரு ட்ரைனிங் இருந்துச்சு, எக்ஸ்பெக்டேஷனே பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்க லவ்லையும் சரி, கப்பல் சரி, குழந்தைகிட்ட சரி, வேலையில சரி, பிசினஸ் சரி, மேனேஜர்கிட்ட சரி, எங்கேயுமே அப்ளைன் இப்ளைன் டவுன்லைன் நிவ்லைன் எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. உங்களை நீங்க எப்படி சேஃப்கார்ட் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்னா ஏமாற்றம் வரைய வராது. எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்னா நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணால மட்டும்தான் நீங்க நம்புறீங்க. அது என்னைக்குமே டேஞ்சர்.
நாளைக்கு இந்த பிள்ளை நம்மளை பார்க்கணும் நம்பாதீங்க. இன்னைக்கு பத்தி பத்தி வளர்க்குற பிள்ளை நாளைக்கு நம்மளை பார்த்துக்கூட நம்பாதீங்க. நாளைக்கு எவனையாவது எவ்வளையாவது போட்டு பிடிச்சிட்டு போயிடும். யார் உங்க லவ் இந்த லவ் காலம் ஃபுல்லாக கூட இருப்போம்னா அந்த லவ் நம்பாதீங்க. அந்த லவ் கொஞ்ச நாள் கழிச்சு மாறிடும். ஆட்கள் மாறும், எல்லாம் மாறும். மாற்றம் மாறிக்கிட்டே இருக்கும். மாறாத ஒரு விஷயம் நல்லாவே இருக்காது. நம்ம உடல் நம்ம குழந்தை மாதிரி இல்லை. நம்ம செல்ஸ் எல்லாம் செத்துட்டே இருக்கு, மாறிட்டே இருக்கு. இது ரொம்ப பச்சையான உண்மை. அதை ஒத்துக்கணுமா? அதை இப்படி எடுத்து பழகுங்க. இந்த கேள்வி கேட்கும்போது நம்மளை யாரும் ஏமாத்துனாங்களா அப்படி யாரும் ஏமாத்தினா ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னா, நம்ம யாரும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னா மொத்த பாயிண்ட் நம்ம சந்தோஷப்படணும். ஐ மீன் அப்படிதான் அதை பார்க்கணும். வருத்தப்படக்கூடாது, இது பண்ணக்கூடாது, பார்க்கணும். எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத போது நமக்கு ஏமாற்றம் இருக்காது. இது ரொம்ப கஷ்டம். எம்எம்ஜியில் டிராவல் பண்ண 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 எல்லாரும் பழகிடுவாங்க. பாருங்க, எல்லாரும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. யாருக்கும் இந்த வலி எல்லாம் குறைஞ்சிரும். கண்டிப்பா இருக்கும், பட் போக 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 வலி குறைஞ்சிரும். எதிர்பார்க்காம நம்ம வாழ படிக்கலாம். ஓகேவா? ஓகே சார், புரிஞ்சுதுங்க சார். தேங்க்யூ. இப்போ வேற எங்கேயாவது சேலஞ்ச் இருக்கு, பிரச்சனை இருந்துச்சு, உங்களுக்கு வெளியே வர முடியலன்னா கண்டிப்பா நீங்க கோச்சுக்கு ஆடியோ போடுங்க, எனக்கு ஆடியோ போடுங்க. நம்மளால முடிஞ்சது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணோம். ரைட்டா? இதை எப்படி பார்க்கணும், நீங்க எப்படி எடுத்துக்கிடணும்? அப்படி ஒவ்வொரு தடவை நமக்கு அடிக்கிற வலி திரும்ப அந்த வலி பழகிரும். திரும்ப நமக்கு ஒன்றும் பெருசா வலிக்காது. இப்போ நீங்க ரொம்ப நெசன் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அதனால அந்த அடி உங்களுக்கு ரொம்ப வலிக்கு. இந்த ஏமாத்து பண்ணது உங்களுக்கு ரொம்ப வலிக்கு. பழகிட்டுன்னு வைங்களேன், அவரை நீங்க சிரிப்பீங்க. இவனுமா இவளுமா சரி ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டு போயிருவீங்க. அது ரெகுலர் பழக 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 அந்த விஷயம் நடக்கும். சரியா? ஓகே சார். எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாரும் பேசினாங்கன்னா பேசி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாதீங்க. இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. லிசனிங் பவர் ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன பேசுறேன்னு நம்பாதீங்க, என்ன பேசல, இன்னும் என்ன கேப் இருக்கு. ரீட் பிட்வீன் லைன் சொல்லுவாங்க. லைன் ரீட் பண்ணதை பார்க்காதீங்க. 2 லைனுக்கு ஊடல் ஒன்று இருக்கு. இவங்க பேசும்போது அந்த வார்த்தைகளே உங்களுக்கு தெரியும், இன்னும் அவங்க பேச வேண்டியது நிறைய இருக்குன்னு. ஊடல போய் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கோச்சஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நெட்வொர்க்கர் ரொம்ப ஜாக்கிரதை. நீங்க ஒரு ப்ராஸ்பெக்ட் போயிருப்பீங்க, அவங்க ஏதாவது சொல்ல வருவாங்க. அவங்க சொல்லி முடிக்கீங்க, நம்ம பாதியில பேச ஆரம்பிச்சிடும். தட்ஸ் 2 வே கம்யூனிகேஷன் இருக்கணும். 1 வே கம்யூனிகேஷன். நம்ம சொல்றது மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம், அவங்க இன்னும் என்ன சொல்ல வராங்க. யாராவது சொல்ல வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள நீங்க மூழ்கி போயிட்டீங்கன்னா தான் அவங்கள பத்தி தெரிய வரும். அவங்க பேச ஆரம்பிச்சோன்னா நம்ம அதுல மூழ்கிடணும். அவங்க உலகத்துக்கு போயிடணும். அவங்க வலி, அவங்க வேதனை, அவங்க வார்த்தைகள், அவங்க உலகம் அதுல போயிடணும் ஆரம்பிச்ச உடனே. அப்பதான் அது கூட நீங்க கம்ப்ளீட் டிராவல் பண்ணி அவங்களோட எல்லாத்தையும் கேட்க முடியும். இல்லைன்னா நம்ம பாதியிலே கேட்காம பாதியில வெளியே வந்துடும். நம்ம எம்எம்ஜில ரொம்ப கவனமா இருக்குது இந்த சென்சிட்டிவ் தான். நம்ம எல்லாத்தையும் அவங்க என்ன பேசுறாங்க, நம்ம என்ன பேசுறோம், ரொம்ப கவனமா அவங்க பேசுறதையும் கேட்கணும், அவங்க பேசாதையும் கேட்கணும். அப்புறம் எதுவும் பேச வைக்க முடியுமா, அதுவும் கேட்கணும். லாஸ்ட் டைம் யாராவது ஆசையா சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட அந்த பணமாகட்டும் ஏதாவட்டும் கேட்டோடனே டக்குன்னு எடுத்து கொடுத்துருவோம். ஆனா அவங்களோட வேல்யூ தெரியாம நம்ம வாட்டுக்கு கொடுத்துருவோம். அதனோட வலி நிறைய இருக்கும். அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி யோசிக்க மாட்டோம். டக்குன்னு கொடுத்த பிறகுதான் தெரியுது. இப்போ அதனோட வலி நிறைய தெரியுது. இப்ப எம்ஜிக்குள்ள வந்த பிறகுதான் இதெல்லாம் என்னென்ன கத்துக்கிட்டு அதை பண்றப்ப யாருக்கு கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி விஷயத்த நான் பார்க்கணும். தேங்க்யூ. அப்படியே நம்ம இன்னும் படிச்சிருப்போம். அப்படியே கொடுத்தாலும் சரி, அவங்க தராட்டினாலும் பிரச்சனை இல்லை, மட்டும் கொடுங்க. கடன் கொடுக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணீங்க, பணம் கொடுக்கீங்க, புது கம்பெனில ஜாயின் பண்றீங்க, புது ப்ராடக்ட் வாங்குறீங்க, எல்லாம் வாங்குங்க. ஆனா ஒண்ணு அது தராட்டினாலும் நடக்கணும் மட்டும் பண்ணுங்க. அப்ப நமக்கு வேதனை இருக்காது. தெரியும் நீ தரமாட்டேன் எனக்கு அப்படின்னு. நல்லடி கதை சொல்லியிருக்கேன். 15 லட்சம் கிடைச்சி அவர் 15 லட்சம் கேட்டார். இல்லடா உனக்கு 5 லட்சம் தரேன், 15 லட்சம் அவன் கொடுத்தா என் கதை கந்தலாயிரும், நாளைக்கு நீ தரலன்னா அப்படின்னு. அதே மாதிரி 5 லட்சம் தரல, அது என்ன பாதிக்கல. எங்க சித்தி பொண்ணுக்கு கல்யாணம்னு கேட்டாங்க, என் கடமை நான் கொடுத்தேன். அவங்க தந்தாலும் சரி தராட்டாலும் சரி, ஆனா ஒரு 2 வருஷத்துல கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இந்த இதுதான் நம்ம எம்எம்ஜில படிக்கிற இந்த விஷயம் தான். ஒன்ஸ் தெரிஞ்சுட்டாங்களேன், நீங்க வருத்தவே பட மாட்டீங்க. ஏன்னா யார் ஏமாத்த போறவங்களும் உங்களுக்கு தெரியும். யாரை ஏமாத்தினாலும் ஒன்றும் பெருசா இருக்காது. அப்புறம் ஏமாறதுக்கு ரெடியாவே இருப்பீங்க. நான் ஏமாந்தா எவ்வளவு ஏமாறுவேன், இவ்வளவு பணம் தான் ஏமாறுவேன், பரவாயில்ல போ அப்படி. என்னத்தை கொண்டு போவேன், இவ்வளவுதான் கொண்டு போவேன். இப்படி தெளிவா இருக்கணும். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது நமக்கு தெரியணும். நடக்க போறதை நினைச்சு சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது. சர்ப்ரைஸ் சொல்லுவாங்களா, ஐயோ இப்படி பண்ணிட்டானே, அது வாழ்க்கையில் நடக்கவே கூடாது. என்ன நடக்க போதோ நமக்கு முதலே தெரியணும். அதுக்கு ரெடியா இருங்க. இந்த 5 லிஸ்ட்ல தான் நீ ஏதாவது ஒன்று பண்ணுவடா, இந்த 5ல ஒன்று தான் பண்ணுவ நீ, ஓகே அப்படின்னு உங்கள்கிட்ட தெளிவா இருக்கும். தன்மா நெக்ஸ்ட் சொல்லலாம். தேங்க்யூ. எஸ், புவனேஸ்வரி ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க, ஷேர் பண்ணலாம். எஸ்மா. இதுக்கு முன்னாடி சிஸ்டர் ஒருத்தவங்க ஷேர் பண்ண மாதிரி தான், உறவுகள் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை தான். ஒரு கட்டத்துல லைஃப்ல அம்மா பார்த்துப்பாங்க, அப்பா பார்த்துப்பாங்க, கல்யாணம் பண்ணா வீட்டுக்கார் பார்த்துக்குவாங்க, எல்லாருமே பார்த்துக்குவாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன நீட் இருக்குதோ அப்பதான் செய்வாங்க. நம்மளுக்காக நம்ம என்னதான் இருந்தாலும், நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கறது ஒரு கட்டத்துல எனக்கு புரிஞ்சது.
அன்னைக்குதான் லைஃப எனக்காக நான் வந்து வாழ ஆரம்பிச்சேன். ஆனா அன்னைக்கு வந்து அது சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வைக்கிறோம். மத்தவங்க மேல நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறதுனாலதான் இவங்க பாத்துப்பாங்க அவங்க ஆனா அதுக்கப்புறம் தான் லைஃப் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வந்துச்சு. அந்த இடத்துல நான் லைஃபையே ஏமாந்தேன். எவ்வளவு நாள் நம்ம இந்த அளவுக்கு இப்படி இருந்திருக்கிறோம், இப்படி ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு வந்து நிறைய சுச்சுவேஷன் தெரிய வந்துச்சு. ஆனா என்னோட டெலிவரி சமயத்துலதான் நிறைய பேர்த்த பத்தி எனக்கு வந்து புரிஞ்சது. அதுக்கப்புறம்ல இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்ப வரைக்குமே இப்பதான் வந்து எனக்கு என்ன அப்படின்னு நான் யோசிக்கும் போதுதான் அது நல்லா இருக்கு. யாரையுமே பிலீவ் பண்றதில்ல. இப்ப சிம்பிளா சின்ன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட 3 வயசு பாப்பா, அவ கூட நான் பாத்துப்பான், அவதான் உலகம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சின்ன காமெடியான விஷயம் தான். ஆனா அப்பதான் எனக்கு இன்னும் புரிஞ்சுது. அவ தோடு ஒண்ணு எடுத்து நாங்க கையில வச்சுட்டோம். டக்குன்னு இது ஏன் தோடு கொண்டா அப்படிங்கிறா. அப்ப அவளுக்கு கூட அவ பொருள் அவளோடது அப்படின்னு இருக்கு. நாளைக்கு அந்த பிள்ளை நம்மள பாத்துக்குவா, அவளை நம்மள செஞ்சுக்குவான்ட்டு அப்ப கூட எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது அப்படிங்க தெரியுது. இப்ப மாஸ்டர் சொல்லும் போது எனக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரியலைஸ் ஆகுது. சோ எந்த இடத்துலயுமே நாம எப்பயுமே மத்தவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்களுக்காக வாழ்றாங்கும் போது என்னோட லைஃப் நான் எனக்காக தான் வாழணுங்கிறது அந்த ஏமாற்றங்கள்ல இருந்து நான் கத்துக்க ஆரம்பிச்சுட்டு இப்ப போயிட்டு இருக்கிறேன். அதுக்கு அவங்கள வெறுத்துறாதீங்க. அவங்க கெப்பாசிட்டி இவ்வளவுதான் கொடுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு போக தான் நம்ம அவங்களையும் பார்ப்போம். நம்ம சில நேரம் இது பண்ணுவோம். அதனால வெறுக்காதீங்க யாரையும். சரி இவங்க ஒன்னையோட இவ்வளவுதான் தர முடியும், ஓகே ஓகே நெக்ஸ்ட் அப்படி சேர்த்து கூட்டு போனோம். வெறுக்க கூடாது. ஆனா இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு தெரிஞ்சு விடணும். அவங்க உன்னையால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், ரைட் அப்படி டன். அண்டர்ஸ்டாண்டுக்கு அப்புறம் அவங்க மேல இருந்த ஒரு இது புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கு. ஆமா, அதுல உடனே எக்ஸ்ட்ரீம் வராதீங்க. நான் ஒண்ணு நினைச்சேன், நீ இப்படி செஞ்சுட்ட, இனி என் வாழ்க்கையில யாரையும் நம்ப மாட்டேன், நான் இனி அப்படி அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது. ஓகே டன் உங்களால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், ரைட் ஓகே மூவ் பண்ணலாம். அப்படி அவங்கள வச்சு தேத்தி கொண்டு போதான் பார்க்கணுமே தவிர அதுல உடனே கவிதை பிலாசபி அப்படி 2 நாள் நொந்து போறது, 2 நாள் சாப்பிடாம இருக்கிறது, அப்படி இந்த கதைக்குள்ள போக கூடாது. ஓகே நெக்ஸ்ட் மூவ் ஆன் அப்படி நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும். டன். செந்தில் சொல்லுமா. சார் குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப தேங்க்யூ சார். சாரிட்டு இருந்து இந்த வார்த்தை வந்து கத்துக்கிட்டேங்க. என்னன்னா யாரையும் வந்து நம்ப கூடாது, சந்தேகப்படணும்னு சொல்லிட்டு சொன்னது வந்து உண்மையிலே ஒரு பவர்ஃபுல் வேர்டுங்க. இப்போ சொன்னது கூட ஏமாத்துனதுக்காக நம்ம சந்தோஷப்படணும் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் வேர்டுங்க சார். இந்த மாதிரி பண விஷயத்துல வந்து நான் ஏமாந்துட்டேங்க சார். இப்பதான் வந்து நம்ம எம்எம்ஜி வந்ததுக்கு அப்புறம் வந்து குடுக்கல் வாங்கல எப்படி இருக்கணும், யாரா கூட எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கைட் பண்ற மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு சார். ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு 2 விஷயம் சொல்லுங்க. இப்ப நமக்கு நம்மளை ஏமாத்திட்டாங்க. ஒண்ணு வந்து அழுது நொந்து போய் வெக்கல் விட்டு 2 நாள் சாப்பிடாம இருக்கோம். இது ஒரு முறை. 2வது முறை நம்மகிட்டேவா, சரி ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டு அதை பாக்குறோம். இது 2ல யாரு இத சூப்பரா டீல் பண்ணுவா? ஆஃப்டர் எம்எம்ஜிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த செகண்ட டீல் பண்ணிட்டு இருக்கேன் சார். எஸ். சோ எப்போ வந்து நீங்க அதை பார்த்து சிரிச்சீங்களோ, அப்படி எனக்கு புள்ள இருக்கு சில விஷயத்த பார்க்கும்போது சிரிக்கணும். சரி அப்புறம் சரி நடத்துங்க வரேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். யாரு வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க அழுதுகிட்டு குப்பாடு போட்டு அப்படி செய்யறதுக்கும் கேம் மாதிரி விளையாடுறதுக்கும் யாரும் நம்மளை ஏமாத்திட்டாங்க, அவங்க கூட நம்ம அடுத்த கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கணும். அந்த கேம் விளையாடும் போதுதான் கேம் எப்படி யாரு ஜெயிப்பா, கேமை யாரு என்ஜாய் பண்ணி ரசிச்சு ஃபன்னா செய்யறாங்களோ அவங்க ஜெயிக்க முடியும். அழுதுட்டு அம்மா இப்படி ஆகி போச்சு, நான் நினைக்கவே இல்லை சார், எனக்கு இது ஆகி போச்சு, வாங்கினா ஏதாவது பண்ணுவோம், இவன் ஜெயிக்க முடியாது. அடிச்ச உடனே சிரிப்பு, சரி ஓகே வா அவ்வளவுதானே பண்ணுவேன் நீ டன்னு நெக்ஸ்ட். அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, உலகத்துல மொத்தமே நம்ம பாக்குற ஆட்டிடியூட் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். ஒரு சிச்சுவேஷன் நடந்து போச்சுன்னா அதை பாக்குற முறை நம்ம வாழ்க்கையை மாற்றும். ஏமாத்திட்டாங்களா, சரிங்க சந்தோஷப்படுங்க, டன்டா. அதுக்கு என்னென்ன ஆக்ஷன் உண்டோ அதை பண்ணுங்க. எமோஷன்ல போய் நொந்து போய் அது வேண்டாம், டன்மா. இந்த வேர்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முழுக்க பொருத்தமானது. ரொம்ப நான் இதே மாதிரிதான் அழுவேன், ரொம்ப அழுவேன் நானு. ஒவ்வொரு விஷயத்திலயும் வாழ்க்கையில 19 வயசுல எனக்கு ஏமாற்றம் ஆரம்பிச்சது, நொந்து போய் ரொம்ப இதா இருந்தேன். எம்எம்ஜில வந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்திலயும் சார் சொன்ன மாதிரி அந்த ஏத்துக்குவேன். சந்தோஷப்படணும்னு சொல்லுவாங்க, சந்தோஷப்படுவேன். ஆனாலும் அது திரும்ப அது ஒரு வருத்தம் வரும். அது திரும்ப அதே மாதிரி யாரெல்லாம் நான் நம்பணும்னா எல்லாரும் என்னை ஏமாத்துனாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லாத்தையும் போடான்னு தூக்கி போட்டுட்டு வந்துட்டு இப்பெல்லாம் எனக்கு அந்த அழுக அந்த மாதிரி வரவே இல்லை. சார் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு என்ன நடக்கும் ஃபியூச்சர்ல, என்ன நடக்க போகுதுங்கிறத நான் கணிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஃபேமிலியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதை வந்து என்னால உணர முடியுது. அந்த அளவுக்கு இப்ப நான் கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன டேக்அவே, இனி என்ன நினைச்சிருக்கீங்க, இனி என்ன பண்ணுவீங்க,
இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை ஏதாவது நீங்க டிஃப்ரெண்டா நீ பார்க்கலாமா? எல்லாருக்கும் ஏமாற்றம் நடந்திருக்கும். அந்த ஏமாற்றத்துல நீங்க எப்படி நடந்திருக்கணும் அப்படி சொல்லலாமா? எப்படி நீங்க உங்களை சேஃபா வச்சிருக்கணும் நடந்துடுச்சு. இனி அதை நீங்க இனி ஒரு தடவை நடந்திருந்தா, அல்லது இன்னைக்கு தெரிஞ்ச விஷயம் நான் அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். யார் வந்து எம்எம்ஜி பார்த்தாலும் சரி, அன்னைக்கு ஏடிஎஸ் அப்பா வந்தாங்க, எல்லா இடத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்களுக்கு பார்க்காம போயிட்டேன் சார், என் வாழ்க்கையே மாறி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்ற விஷயம். ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்திருக்க முடியாது. 10 வருஷம் முன்னாடி விஷ்ணுராஜன் அவங்க ஒய்ஃப்ல வந்தாங்க, எங்க அப்பாக்கு நீங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி கிடைச்சிட கூடாதா இந்த பிசினஸ் பண்ணும்போது அப்படி எல்லாரும் சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் உங்களெல்லாம் மக்கள் ஏமாத்தினாங்க, உங்க கூட தப்பா நடக்கு அப்படின்னா நீங்க எப்படிலாம் அவங்க கூட ஆக்டிங் பண்ணிருக்கலாம், எப்படிலாம் நீங்க மாறி இருக்கலாம், எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கலாம் சொல்லுங்க. நீ இப்படிதான் எனக்கு தெரியும் போடா அப்படின்ட்டு இருந்திருப்போம் சார். கூட பிறந்த தம்பி இப்படி பண்ணிடுவானே, அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு நினைப்பீங்களா? தெரியும்னா பண்ணுவாடா நீங்க அப்படி நல்லா பழகிட்டு இருக்கும்போது நினைங்க நாளைக்கு அவங்க எதிரியா இருப்பாங்க அப்படின்னு சதம் அடிக்கடி சொல்லாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்ன யார் நம்ம எல்லாம் ஒன்னா பழகிட்டு இப்ப எதிரியா நினைப்பாங்க தெரியுமா? அவங்களை பார்க்கும்போது எதிரியா இருக்கும்போது நம்ம கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பாக்குறது தான் செம இன்ட்ரெஸ்டிங். நண்பனா இருக்கும்போது எல்லாரும் நல்லா தான் பிஹேவ் பண்ணாங்க. ஆனா அந்த நண்பன் வந்து நமக்கு எதிரியானதுக்கு அப்புறம் நம்ம கூட பழகுற முறை இருக்கலாம், எவ்வளவு டீசென்ட், எவ்வளவு உண்மை, எவ்வளவு நேர்மையா, அது வந்து அவங்க சும்மா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது என்னதான் கேட்டோம் சுதம், அது என்ன மேடம், அது என்ன அவ்வளவு நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க? ஒருத்தவங்க நம்ம கூட பழகும்போது பேசும்போது எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க, உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்களே மாதிரிதான் ஆகணும் லைஃப்ல அப்படிலாம் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆப்போசிட் சைட்ல எதிரியா நிற்கும் போது உள்ள என்னெல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க, அது வெளியில பேச ஆரம்பிப்பாங்க. அப்பயோ இதே ஃபேஸ், இதே ஆளு, வார்த்தைகள் எப்படி பேசுச்சு, இப்ப எப்படி பேசுதோ அப்படி பார்க்க உண்மையிலே சிரிப்பா தான் இருக்கும். சார் சொல்ற மாதிரி யாராவது ஏமாத்திட்டா சிரிக்க தான் செய்யணும். இந்த மாதிரி ஆட்கள் பேசும்போது டேய் நீயா அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலே சிரிப்பு தான் வருது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்ன விஷயம்னா மனுஷங்கள் எத்தனை விதம் எப்படிலாம் மாறலாம் அப்படின்னு நம்மளுக்கு பார்க்க கிடைக்கி. நம்ம லக்கியா தானே ஃபீல் பண்ணணும். ஆனா இப்படி யாரும் நம்மள ஏமாத்திட்டாங்கன்னா நான் அதை வெளியே சொல்ல மாட்டேன். அதை வந்து நான் என் பிஹேவியரை மாற்ற மாட்டேன், என்னோட பிஹேவியர்ஸ் மாற்ற மாட்டேன். ஏன் சொல்லுங்க? ஏன்னா யாரும் நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்ம பிஹேவியரை மாத்திரும் அப்படின்னா நான் முட்டாளா இருந்திருக்கேன். நான் என்னையும் முட்டாளா எப்படி ஒத்துக்க முடியும்? யாராவது எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நீங்க முட்டாளா இருக்கும், முட்டாளா இருந்திருக்கீங்க. நான் முட்டாள், நான் தப்பா முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு வெளியே நம்ம சொல்லுமா? எவ்வளவு வெக்கமா இருக்கும், எவ்வளவு கேவலமா இருக்கும். அட்லீஸ்ட் அதுக்காகவே நம்ம அதே மாதிரி நடந்துக்கலாம், மதிப்பு காட்டின மாதிரி, ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி அப்படியே நடந்துக்கலாம். ஏன்னா நான் முட்டாள் கிடையாது, எங்க தப்பு நடந்திருக்கு, அவன் ஏமாத்திட்டான்னு சொல்றது அப்படி கூட கொண்டு போகலாம். ஏன்னா நான் அவனை நம்பது காரணமும் பழகுது காரணம் ஏன் அப்படி பழகும் அப்படின்னா நான் முட்டாள் கிடையாது, நான் அவனை நம்பியிருக்கேன், நீ என்னை ஏமாத்திட்ட, ஆனா ஏமாத்தல, இங்க தப்பு நடந்திருக்கு. ஆனா நான் உனக்கு கொடுக்குற மதிப்பு, உனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் நான் கொடுத்துட்டே இருப்பேன் உனக்கு, அவ்வளவுதான். ஏன்னா என்னையும் நான் முட்டாள் சொல்ல முடியாது, என்னையும் நான் முட்டாள் ஒத்துக்க மாட்டேன். நான் முட்டாள் கிடையாது. நான் அன்பு செலுத்த கரெக்டா தான் அன்பு செலுத்திருக்கேன், நான் கரெக்டா தான் நம்பியிருக்கேன். அதுக்காகவே நான் என் பிஹேவியரை மாற்ற மாட்டேன். ஆனா ஒருத்தர் நல்லா அன்பா பாசமா ரெஸ்பெக்ட் கொடுத்து திடீர்னு மாறினா அப்படின்னா அவன் முட்டாள்னு அர்த்தம். இன்னைக்கு நேத்து நல்லவன் சொன்னான், இன்னைக்கு கெட்டவன் சொல்லலாம், இதுவும் திரும்ப தப்புன்னு சொல்லலாம் இல்லையா? நேத்து ஏதோ தெரியாம பண்ணிருக்கான், இன்னைக்கு பண்றான், திரும்பவும் பண்ணுவான், கேரண்டி கிடையாதுல்ல. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் சார், இப்பதான் எனக்கு தெளிவடைஞ்சிருக்கு. உண்மையில தெளிவடைஞ்சிட்டா சரிதானா? உண்மைதானா? தெளிவடைஞ்சிருக்கா? ஏன்னா நீ நேத்து தப்பு தானே பண்ணிட்டு வந்திருக்க, நேத்து முட்டை தானே முடிவு எடுத்திருக்க, இன்னைக்கும் அதே முட்டை தானே முடிவு எடுத்திருக்க, நாளைக்கு எடுக்க மாட்டேன், என்ன கேரண்டி? எங்க பாஸ் ஒரு போன் எப்போ வந்தாலும் ட்ரெயின்ல வச்சுட்டு போயிருவாரு, டாக்ஸில வச்சுட்டு போயிருவாரு. எங்க மென்டர் ஒருத்தர் எதனாலும் விட்டுட்டு வந்துருவாரு. ஆனா அவர் திரும்ப அதே போட்டு தான் வாங்குவாரு, 7700, அது நோக்கியாக்குள்ளது, திரும்ப அதை வாங்க அது. அப்புறம் என்கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் சொல்லாரு, இந்த போனை நான் என் தம்பிட்ட கொடுத்துட்டு இன்னொரு நல்ல போன் வாங்குவேன் அப்படின்னாரு. நான் உடனே பார்த்து, தம்பிட்ட போனை கொடுப்பீங்களா அப்படிங்கிட்ட, அவருக்கு புரியல. அப்புறம் ஏய் பிச்சுப்படா அப்படின்னாரு. ஏன்னா இந்த போனை நீங்க தொலைக்க தான் போறீங்க. அவர் எவ்வளவு பெரிய டைப் பண்ணா வண்டியில ஏறும்போது இறங்கும்போது எவனாவது போன் எடுத்து போனா பரவாயில்ல, அப்படி ஒரு ஓரமா நின்றுட்டு இருப்பாரு, திடீர்னு பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு, பாட்டு நின்று போச்சு, என்னன்னு பார்த்தா போன் எடுத்து போயிட்டான். நின்றுகிட்டு இருக்கால்ட்ட போன் எடுத்து போறோம். அவ்வளவு ஸ்மார்ட்டான ஆள் அவர் தான் என் மென்டர். அவர்கிட்ட படிச்ச விஷயங்கள் வேற, மக்கள் கூட எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி ஜெல் ஆகுது, இதுனா அவர்கிட்ட படிச்சேன். அதனால அது என் மென்டர் தான். அப்படி இன்னைக்கு எடுத்த முடிவு நாளைக்கு தப்பாகலாம் இல்லையா? நீ இன்னைக்கு சரின்னு சொல்றது நாளைக்கு தப்பாகலாம் இல்லையா? நேற்று சரின்னு சொன்னது இன்னைக்கு தப்பாச்சுல, அப்ப இன்னைக்கு தப்புன்னு சொல்றது நாளைக்கு சரியாகலாம் இல்லையா?
எந்த கணிப்புல நீ சொல்ற? அதனால முடிவு எடுத்துட்டேன்னா அவ்வளவுதான், இனி மாத்த முடியாது. கூட நான் இவனை நம்பிட்டேன், இவனை லவ் பண்ணிட்டேன், இப்படிதான் இருப்பேன், அவன் என்ன செஞ்சுட்டு போறான் அப்படின்னு நான் அட்லீஸ்ட் முட்டாளாம இருக்கிறது சேஃபா இருப்பேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு வரைக்கும் நான் சொல்றது புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சுன்னா அப்புறம் சொல்லுங்க. அன்பளிக்கு சொல்லுங்க. எனக்கு வந்து நான் அண்ணனை மட்டும் அப்படி ஒரு நம்பிக்கையில இருந்தேன். அதெல்லாம் நான் எவ்வளவு கெஞ்சினனோ இப்ப வந்து அது அப்படியே தலைக்கீழா நடக்குது. நான் தூக்கி போட்டு வந்த பிறகு இப்ப இத பண்ணு அதை பண்ணு நீ என்கிட்ட இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க எனக்கு கத்து கொடுத்தது எம்எம்ஜில நான் கத்துக்கிட்டது அந்த விஷயங்களை இது என்னோட சஜஷன் அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். இப்ப இதை பண்ணு அதை பண்ணு நீ இப்படி இருந்தா இப்ப நான் சொல்றதே கிடையாது, இதே என்னோட சஜஷன் அவ்வளவுதான் அப்படின்னு உடனே அவங்க சொல்லுவாங்க எனக்கே வா அப்படிம்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பேன். இப்ப அது காமெடியா போயிட்டு இருக்கு எனக்கு அவங்க பேசுறது எல்லாமே. இப்ப எனக்கு அந்த கோபம் வரல, எது வருத்தம் வரல, எதுவுமே இல்ல. அவங்க பேசுறதெல்லாம் இப்ப ஏன்னா அவங்க எனக்கு சொல்லி கொடுத்ததுதான். அது திரும்ப நம்ம இப்படி சொல்றோம். நான் சொல்லும் போது என்னோட சஜஷன் நான் சொல்லும் போது எனக்கு அவ்வளவு ஒரு சிரிப்பா இருக்குது அவங்க கிட்ட சொல்லும் போது. இப்போ ஒரு சில மாற்றங்கள் நடக்குது. எனக்கு ஒரு 10 years பேக் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருந்தது அப்படின்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கிற மாதிரி. அப்ப நான் ஏமாறும் போது என்ன நினைச்சிருப்பேன், எவ்வளவோ பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பேன். அப்புறம் வந்து நிறைய கண்ணீரை வந்து வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு தோணுச்சு. மனசுக்குள்ள இருக்கிற ஏக்கங்களோட கவுண்ட் வந்து கம்மியா இருக்குமோன்னு தோணுது. மேரேஜ் லைஃப் வந்து அவ்வளோ அழகா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ வரைக்கும் அது ஒரு வாழ்நாள் வரைக்கும் அது ஒரு ஏக்கமா போயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா அந்த ஒவ்வொரு நொடி பொழுதையும் ரசிச்சிருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு இருந்திருக்கு. ஏக்கங்கள் வந்து குறைஞ்சிருக்கும் நம்புறேன் சார். செம பாயிண்ட். எனக்கு அவரு நான் ரசத்தை வந்து அவர் பாராட்டலையே, இது எனக்கு கொடுக்கலையே, இவங்ககிட்ட என்கிட்ட என்னை பத்தி பேசலையே, இதை பத்தி அவரு என்கிட்ட எப்படி நடந்துக்கலையே, எதுவுமே நமக்கு தேவைப்பட்டிருக்காரு. அவ்வளவு ஜாலியா சூப்பரா புவனேஸ்வரி செம்ம பாயிண்ட், சூப்பரா சமைப்பலாம். என் லைஃப்லாம் செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு போனா நம்மளை கணக்குல சேர்த்துக்கிட்டாலும் ஒண்ணு, சேர்த்தாலும் ஒண்ணு, சோறு தந்தாலும் ஒண்ணு, தரட்டினாலும் ஒண்ணு, எங்கேயாவது கூட்டாலும் ஒண்ணு, கூப்பிடுனாலும் ஒண்ணுதான். எப்பவும் ஜாலியா தான், செம்ம சந்தோஷம். பரவாயில்லம்மா. பெஸ்ட் டேஸ் வந்து 2 தரணும், ஒண்ணு போச்சு, இன்னொன்னு இப்போ. இதுக்கப்புறம் நம்ம வாழலாம். செம்மையா சூப்பர்மா. மாஸ்டர் இதுல வந்து இந்த ஏமாந்த விஷயங்கள்ல குறைச்செல்லாம் ஒண்ணு கிடையாது, நிறைய ஏமாந்தாச்சு. ஆனா என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, சரி மனுஷங்க தானே, மிருகங்கள்லாம் நம்மளை ஏமாத்தாது, கண்டிப்பா மனுஷங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு மனநிலை வந்துருச்சு. அதனால அது பெருசா எடுத்துக்கிறது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி நம்ம மிருகங்கள் தான், மனுஷங்களும் மிருகங்கள் எல்லாம் ஒண்ணுதான், ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. பாம்பு வந்து கொத்தும், உடனே அதெல்லாம் வீட்டுல வச்சு சுத்திக்கிட்டு உங்களுக்கு பாம்புனே தெரியாது. குத்திப்புட்டு இப்படிதான் குத்திப்புட்டு பாம்பு கொத்ததான் செய்யும், நீங்க ஏன் பாம்புன்னு தெரியாம வச்சிருக்கீங்க, அல்லது இதை சுத்திட்டு இருக்கிறது பாம்பா இருக்குமோ அப்படின்னு ஒரு பயத்திலே இல்லை நீங்க. அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த சந்தேகம் வந்திருக்காது, இந்த பயம் வராது. நான் என்ன சொல்ல, நான் பிலாசபி தாட்ஸ் அப்படிலாம் போயிடாதீங்க. சரி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுங்க அப்படிதான் இருக்கும். பாம்புன்னு நம்ம தெரியாம போயிட்டோம், பாம்பு கொத்ததான் செய்யும், சரி பாம்பை வீட்டுல வச்சிருக்கோம், என்னைக்காலும் கொத்தும், இந்த விஷயம் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு டென்ஷன் இருக்கு. தன்மா தேங்க்யூ. அறிவாளி சொல்லலாம். இந்த மற்றவங்ககிட்ட வந்து ஏமாறுறது வந்து ஃபர்ஸ்ட்ல ஃபீலிங் இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்த பிறகுதான் அப்ளை ஒரு சொன்னார், ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பணம் கொடுக்குறியா, ரிலேஷன்கிட்ட பணம் கொடுக்குறியா, அதை வந்து போனாலும் ஏத்துக்கணும், வந்தாலும் நீ ஏத்துக்கணும், அந்த மனோபாவம் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி அவர் நான் வந்து பணம் கொடுக்க மாட்டேன், பணம் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் வந்து தெரியாதவங்களுக்கு பணம் கொடுப்பேன், தெரிஞ்சவர் ரிலேஷனுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா 2 லட்ச ரூபா கேட்டா ஐயோ நேத்த சொல்லிக்கூடாதா, நேத்து தான் பேங்க்ல இருந்து இந்த சித்தப்பாவுக்கு மாட்டி விட்டேன், முதைய சொல்லிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவேன், அப்படி சொல்லியே சொல்லுவாரு. சரி நாளைக்குன்றதெல்லாம் தெரியாது, எப்ப கேட்டாலும் அப்படிதான். ஆமா, ஏமாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரிலாம் இருந்தா நம்ம ஏன் ஏமாற போறோம்? ஏன்னா கொடுத்து பணம் வரனாலும் பரவாயில்ல, அப்படி பணம் கிடையாது. சரி அதனால சான்ஸ் கிடையாது. நான் ஒரு 2000 கூட கொடுக்கல, வேண்டாம் நம்ம ஏமாந்து இவங்க பின்னாடி டென்ஷன் நமக்கு வேண்டாம், கடைசியில் நம்ம ஏமாத்திட்டான்னு நமக்கு ஃபீல் வரும். இவ்வளவு வருஷம் நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும், எப்படி இருக்கா? செம்ம பாலிசி. சூப்பர்மா. அமுதலி சொல்லுங்க. நான் வந்து இப்போ என் பையன் வந்து வண்டி கேட்டான், குட்டி என்ன கேட்டான், இந்த கம்பெனி பிடிச்சி வச்சிருக்கேன், இந்த ஆளை பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஹெவியா எக்ஸ்பெக்டேஷனோட அவன் பேசும்போதே எனக்கு தெரியும் அவனுக்கு லைசன்ஸ் எடுக்கிற வயசு இல்லை. சரி நீ லைசன்ஸ் எடு, நான் அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் பண்றேன்ட்டு இன்னைக்கு சார்கிட்டயே பேசணும். அப்புறம் சார் வந்து பாருமா அதெல்லாம் சரியாகிறியான்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கன்னாரு. அப்போ நான் அதனால அமைதியாயிட்டேன், நீ எல்லாம் ரெடி பண்ணப்ப நான் பண்றேன். அவன் கூடவே டிராவல் பண்ணதுனால எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கடன்ல இருந்து நான் தப்பிச்சேன். இல்லைன்னா ஒரு 5 லட்சம் எங்கன்னா வாங்கி போட்டு ஒரு வண்டியை வாங்கி கொடுத்துருந்தேன்னா
இந்நேரம் குடும்பத்தோட என்ன கதியா இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. அதனால அந்த ரிஸ்க் எடுக்கல. அது வரைக்கும் சார் என்ன பெரிய விஷயத்துல இருந்து காப்பாத்துனாங்க. இப்பவும் அவன் வேலைக்கு இங்க போறான் அங்க போறான் 2 நாள் போறான். ஒரு 2 வீலர் எடுத்து கொடுத்தான். அதுவும் கூட நான் புது வண்டி எடுத்து கொடுக்கவே இல்லை. ஏன்னா இவன் கட்ட மாட்டான்னு எனக்கு தெரியும். நான் கட்டிக்கிறேம்மா, நீ வண்டி எடுத்து கொடுமா, நான் கட்டிக்கிறேம்மான்னா. ஒரு 30,000 தண்டல்ல வாங்கி கொடுத்ததே அவன் கட்டல. 2 மாசம் கட்டினா 3ஆம் மாசம் கை விட்டுட்டான். எனக்கு தெரியும் இவன் கட்ட மாட்டான்னு. அதனால அது அப்படியே டேலி பண்ணி போனதுனால எனக்கு எங்கெங்கயோ எனக்கு வந்து ரிஸ்க் அடிபட்டுது. சரி என்ன பண்றது, பிள்ளைக்காக வாங்கி கொடுத்துட்டுமே கட்டணுமே, அதை அப்படியே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப மேனேஜ் பண்ணின்னு வரேன் நானு. அந்த மாதிரி சார் சொன்னதுனால தப்பிச்சேன். இல்லைன்னா வாங்கி கொடுத்துட்டு என்ன கதியா இருக்கணும். இல்ல எல்லாரும் சொல்லும்போது ஒரு விஷயம் பாத்துக்காங்க. நம்ம எல்லாரும் எம்எம்ஜில சொல்ற வார்த்தை, நீங்க என்ன பேசுறீங்கன்னு நாங்க எடுத்துக்க மாட்டோம், நீங்க என்ன செய்றீங்கன்னு தான் பார்ப்போம். மறக்காதீங்க. எல்லாரும் கூட நீங்க பழகும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் உணர்ச்சிகள்ல, சிந்தனைகள்ல, பாசத்துல வர கமிட்மெண்ட். சும்மா சொல்றது அந்த வார்த்தைகள்லாம். அந்த வார்த்தைகள் வந்து நினைவாக்கும் போது அது உறுதியா இல்லையான்னு தெரியும். யாரு சொன்னாலும் எடுத்துக்கிடாதீங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு மட்டும் பாருங்க. செஞ்சுட்டே இருந்தாங்க மட்டும்தான் எடுத்துக்கணும். என்ன சொன்னாங்கலாம் எடுத்துக்கிட்ட கிடையாது. எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே, உங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன்னு சொன்னீங்களே, கேட்டு பாருங்க உயிரை. யாரும் கொடுக்க மாட்டாங்க. உயிர் அவங்களுக்கு மட்டும்தான். பெத்த பிள்ளைங்க கிடையாது, அம்மா கிடையாது, யாரும் கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, புருஷன் கிடையாது. ஆல்வேஸ் அது செய்யறது மட்டும் பாருங்க, சொல்றதை எப்பவுமே கவனிச்சிடாதீங்க. அதுதான் நம்ம புத்திசாலித்தனம். தன்மா சார் நீங்க ஒரு வாட்டி சொல்லி நீங்க கூட ஒரு தர்மராஜ்னு இருப்பாரு, அந்த தர்மராஜ் யார் கண்டுபிடிங்கன்னு. நான் அந்த லிஸ்ட்ல ஒருத்தர் பேரை வச்சிருந்தேன். ஆனா அவங்க இன்னைக்கு எனக்கு அப்படியே ஆப்போசிட் எதிரி ஆகி பார்த்துட்டே இருக்கேன். நானும் தான் அவங்கள பார்த்துட்டே இருக்கேன். சரி என்னென்ன பேசுறாங்க, யார் யார்கிட்ட போய் என்னென்ன சொல்றாங்க எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சரி ஓகே பரவாயில்ல. இல்ல தர்மராஜ் மாறிக்கிட்டே இருக்கும். யாரு சொன்னா டிராவல் பண்ணி உங்களுக்கு தேங்க்யூ சார். டன் வேற கோர்ஸ் படிக்குமா? என்ன பண்ண இன்னைக்கு என்ன டேக்அவே எடுத்துக்கலாமா? 6 நிமிஷம் இருக்கு. நிறைய விஷயம் நான் சொன்னது எனக்கு தெரியுது. ஆனா யாரும் என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. யாராவது பேசுறதா இருக்கலாம், என்ன எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா நல்லா இருக்கும். சார் ஒண்ணு சார் நான் எடுத்துக்கிறது என்னன்னா, செய்யறத பார்க்கணும், சொல்றத பார்க்க கூடாதுன்றதை எடுத்துக்கிறேன் சார். ஓகே செந்தில்குமார் சொல்லுங்க. சார் ஏமாத்தினா சந்தோஷப்படும் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேங்க சார். அது ரொம்ப உண்மையிலே பெரிய ஒரு வேடுங்க சார். இது வந்து எம்என்ஜி வந்து நாணமா தான் பாக்குறேங்க சார். பிள்ளையார் எப்படியும் அந்த நாணப்பழம் வாங்கினாரோ அந்த மாதிரி தான் பாக்குறேன் சார். தேங்க்யூ சார். ஓகே சூப்பர். லோகேஷ் சொல்லுங்க. மாஸ்டர் லைஃப்ல என்ன பிரச்சனை என்ன ஏமாற்றம் இருந்தாலும் ஹாப்பி அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கணும் மாஸ்டர். அதான் சூப்பர் லோகேஷ். சிதம்பரம் சொல்லுங்க. செய்யறதுலயும் சில பேர் பிளான் பண்ணி செய்வாங்க. இவ்வளவு எனக்கு செஞ்சாங்களே அப்படியும் ஏமாந்துட வேண்டாம். இல்ல இது புரியல, திரும்ப சொல்லுங்க. செய்யற நம்மளுக்கு பிளான் பண்ணி செய்வாங்க. அந்த செஞ்சதுனால நம்ம அவங்கள நம்புவோம். அப்ப நம்ம ஏமாந்து நிப்போம். அந்த ஏமாற்றம் கூட வரலாம். ஓகே அந்த ஏமாற்றம் கூட வரலாம். ஓகே டன் வினோத் சொல்லுங்க. தேங்க்யூ. இப்ப யாராச்சும் நம்மள ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நம்மளோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. சோ அந்த விஷயம் வந்து நான் எடுத்துட்டேன். நம்ம பிஹேவியர் நம்ம சேஞ்ச் பண்ண அப்படின்னா நம்ம முட்டாளாயிருவோம். அவனை ஏமாத்திருக்கான், நீ போய் அவன் மாட்டிருக்க, அதனால நீ பேச. ஓகே சூப்பர்மா. ஷீலாமா. சார் நம்ம வந்து நிறைய பேர் வந்து எல்லாருமே ஏமாத்தி இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம பாடம் கத்துட்டு இருப்போம். ஆனா அத பாடம் கத்துக்கும் போது அடுத்த இதுல வந்து அந்த இது ஏமாறக்கூடாது. அதே சமயத்துல நம்ம அதையே நினைச்சிட்டே இருக்கக்கூடாதுன்றதை எடுத்துக்கிறேன் சார். சந்தோஷமா எடுத்துட்டு போறேன். அவங்கவுங்க லைஃப அவங்கவுங்க தான் வாழணும் சார். அது யாருக்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்க வேணாம். தீரும் நன்றும் அவங்கவுங்க பாத்துக்க வேண்டியதான். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது சார். ஒன்னா டிராவல் பண்ணுவோம், அவ்வளவுதான் மேட்டர், மத்தபடி ஒண்ணு கிடையாது. ஓகே ரைட் சூப்பர். தாட்ஸ், பிலாசபி, கவிதை அந்த மாதிரி போயிட்டு இருக்காம நெக்ஸ்ட் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். அப்படியே உட்கார்ந்து நல்லா யோசித்து அது கூட அப்படியே கவிதைலாம் எழுதக்கூடாது. அந்த டிசிஷன் எடுக்கணும். நான் இப்போ எனக்கு இது நடந்து போச்சு. நான் என்ன சொன்னோம், அப்படியே சோகமா அப்படியே போய் கவிதைலாம் எழுதி இதுக்கப்புறம் எந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போனோம் அந்த இல்லையா, இல்லாட்டா வேலை பார்க்க போகணுமா, வேலையை பார்க்க போயிடுவோம். ரைட். ஸோ தட்ஸ் டிசிஷன். வெரி குட்மா. நெக்ஸ்ட் ரேவதி சொல்லுங்க. சரி இப்போ ஏமாத்துவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கணும். இவங்க நமக்கு நல்லதே பண்ணுவாங்க, ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. அப்படியே ஏமாத்தும் போதும் நம்ம சிரிக்கதான் செய்யணும். அதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்க கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம கூட சிஸ்டர் கூட ஒரு இது சொன்னாங்க. நம்ம கூட பேசும்போது வந்து உன்ன மாதிரிதான் வரணும் இப்படி அப்படின்னு அப்படியே ரொம்ப புகழ்ந்து தள்ளி பேசுவாங்க. ஆனா ஆப்போசிட் பர்சனா மாறும்போது நிறைய வார்த்தைகள் அவங்க கிட்ட இருந்து வரும். அப்பதான் நம்மள அதாவது அவங்க மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாங்க. சோ அப்போ வந்து அவங்க அந்த ஏமாத்துறதும் நல்லதுதான். அப்பதானே அவங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டேன் சார். சூப்பர்மா சூப்பர். அண்ட் ரேடி நான் வந்து இது ஒரு 5 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். 5 வருஷமா வருவாங்க சார்.
ரைட் ஓகே. அவங்க கொஞ்சம் அடிச்சு காண போறேன். அப்ப சார் சார் சரி சரி நயன்தாரா சார் தெய்வம் சார் நீங்க ரைட் ஓகே. அப்புறம் டிபி இருக்கும், அங்க இருக்கும், இங்க இருக்கும். அப்புறம் டிபிங்கானது அதுங்கானது எல்லாம் மாத்தி போயிருவாங்க. அதாவது ஒரு தடவை பார்த்தா அப்படி இருக்கும். நான் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு பார்க்கும்போது சிரிப்பா இருக்கும். சரி அப்புறம் 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 அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சு பண்ணி இப்படி பண்ணிட்டேன், அதனால உன் டிபியை மாத்தினேன், இதுக்கப்புறம் நீ மென்டரே கிடையாது, சரி தூக்கி போட அப்படி மாறிட்டே இருக்கும். இதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பா தெரியும். அப்புறம் அமைதியா உட்காந்து சரி காலம் பதில் சொல்ல வெயிட் பண்ண ஓடி போயிட்டே இருக்கலாம். டன்மா யா முதல்ல சொல்லுங்க. மாஸ்டர், நம்மளுடைய தேவை அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். அதனால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே நம்ம கூடயே இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நம்மளை கழட்டி விட்டுருவாங்க. ஆனா நம்ம வந்து அவங்கள வந்து நம்பிக்கிட்டே இருப்போம். இவங்க நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் இருப்பாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா அது வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒண்ணு. யாருக்கிட்டையும் ரொம்ப நம்பிக்கை வைக்க கூடாது அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டுங்க, நீங்க ஏமாத்துவீங்க, நீங்க தப்பு பண்ணுவீங்க, ஒரு நாள் விட்டுட்டு போவீங்க, நீங்க இப்படிலாம் இருக்க மாட்டீங்க, பிறகு மாறிடுவீங்க, இப்படி ஸ்டார்டிங்ல டே ஒன்லையும் சொல்லிட்டுருங்க. அப்படின்னு நான் சொல்லி ஏமாந்து போன ஒரு ஆளு நான் தான். அந்த ஆள் மாறவே இல்லை. அந்த ஒரு ஆள் தான் செத்த மேடம். 10-12 வருஷம் வச்சு நான் இதை பண்ணிடுவீங்க, அதை பண்ணிடுவீங்க, ஏமாத்தி போயிருவீங்க, விட்டுட்டு போயிருவீங்க, ஒரு நாள் இப்படி பண்ணிடுவீங்க. நான் போவே இல்லை. அது கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்கு. அந்த மாதிரி இப்படி தேத்தி கொண்டு போற கூட்டி கூட ஒன்று 2 அமையலாம் நம்ம கூட, மற்றது எல்லாம் போயிடும். அடான்மா சூப்பரா சொல்லுங்க. எஸ் மாஸ்டர், முன்னாடி நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஏமாத்தும் போது ஐயோ ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு சோகத்துல போயிட்டு அவங்ககிட்ட அழுது வாங்கிட்டு இருந்திருப்போம். ஆனா இப்ப இந்த லெசன்ல இருந்து நான் கத்துக்கிறது என்னன்னா, போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியா அடுத்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கோம். அவங்க வந்து என்ன சொல்றாங்கிறது பார்க்க கூடாது, என்ன செய்யறாங்கிறத மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். சொல்றாங்க அப்படின்றதுக்காக முழுசா அவங்கள நம்பிட்டு ஏமாந்து போய் நிக்கிறேன் இப்போ. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்கணும். அடுத்து மத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது திரும்ப வந்தால் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்லன்ற மாதிரி இருந்தாதான் கொடுக்கணும் அப்படின்றது. ஒருத்தவங்களுக்கு இப்படி ஒரு அர்ஜென்ட்னு சொல்லி கேட்டாங்கன்னு ஒரு 10,000 ரூபாய் நம்ம வேறவங்க கிட்ட வட்டிக்கு வாங்கி கொடுத்தோம்னா அது இன்னும் அவங்க கொடுக்கல. இப்போ அடுத்து ஒரு பொண்ணு மேரேஜ் அடுத்த வாரம் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு ஒரு தந்தாலும் பரவாயில்ல, தராட்டாலும் பரவாயில்லன்ற மாதிரி எடுத்து கொடுத்துருந்தேன். அந்த பொண்ணு உடனே கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அந்த மாதிரி யாரையும் வந்து இப்படிதான் அப்படின்றது வந்து கணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இப்படிதான் அவங்க தந்தாலும் பரவாயில்ல, தரலனாலும் பரவாயில்லன்ற மாதிரி இருந்தாதான் கொடுக்கணும் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. ரூல்ஸ் இன்னைக்கு நீங்க பிரேக் பண்ணீங்களா மாட்டுவீங்க. ஒண்ணு. ரெண்டாவது மொத்தமா கொடுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. அதுக்கப்புறம் பெருசா போலாம். சரிங்க சார். கொடுத்து மாட்டிக்கிறாதீங்க. நடந்து நினைச்சோம். டேக் கேர். சீக்கிரமா வெளிய வாங்க. சரிங்க சார். தேங்க்யூ. கல்ச்சர் போயிடலாமா? கல்ச்சர் நம்பர் 5. அதே மாதிரி நமக்கு நாமளும் கொடுக்கணும். நமக்கு நாம டைம் கொடுக்கறது, நமக்கு நாம சந்தோஷம் கொடுக்கறது, நமக்கு நாமளே நிம்மதி கொடுக்கறது. எப்படி மற்றவங்க ஏதாவது செய்ய சொன்னா நோ, அவங்களுக்கு நோ சொல்லிட்டு நமக்கு நாமளும் கொடுக்கணும். நமக்கு நாமளும் சந்தோஷமா இருக்கணும். நமக்கு நாமே ஹெல்த் வெல்த் நமக்கு டைம் ஸோ எல்லாருக்கும் கொடுக்கறதுல நமக்கு கொடுக்கறதுன்னு பாட்டி இருக்கக்கூடாது.